மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அப்துல் கலாமின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ். இப்போ 100% ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால். உங்களுடைய பார்வை? இது தெரிஞ்ச முடிவு தான். இது ஏற்கனவே அவர்களது அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு அவர்கள் கேட்ட கேள்வி, அவருடைய அப்சர்வேஷன் எல்லாமே இந்த முடிவு தான் வரும்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். எனவே இது எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லை. ஏற்கனவே பிரதமர் அவர்கள் இதன் மேல எந்த சந்தேகம் இல்லை என்ற ஒரு தீர்ப்பை பிரதமரே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன செய்யும், அதுதான் அந்த தீர்ப்பை தான் கொடுத்துருக்கு. அதனால ஜனநாயகத்திற்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக நான் நினைக்கிறேன். ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை உலக நாடுகள் அனைத்துமே புறக்கணித்திருக்கிறது. மேற்குலக நாடுகள், இந்த சிப்பை தயார் பண்ணக்கூடிய அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள், எல்லா நாடுகளுமே இந்த இவிஎம் மேனிப்புலேட் பண்ணலாம் என்று புறக்கணித்திருக்கும் பொழுது, இந்த சிப்பை மேனிப்புலேட் பண்ண முடியாது என்று ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட எலெக்ஷன் கமிஷன், அரசியல் சட்டத்தால் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி நேர்மையாக நடத்தும்? ஒரு எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுப்பதற்குரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே நீக்கிவிட்டு அந்த ஆட்சி மன்ற குழு, அதாவது டைரக்டர்ஸ் பொசிஷன்ல பெல் அண்ட் இசிஐஎல்ல பிஜேபியை சேர்ந்த அவர்களை டைரக்டராக நியமித்து விட்டு 3.5 லட்சம் மெஷின்ஸ் டு 6.5 லட்சம் மெஷின்ஸ் ரிப்பேர் என்று அறிவித்து விட்டு, இந்த ரிப்பேர் ஆன மெஷின்ஸ்ல தான் சாப்ட்வேர் கோட மாற்ற முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு எந்த இதுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை எல்லாம் கேட்டு காற்றிலே கம்பி சுட்டு கொண்டிருந்தது உச்ச நீதிமன்றம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அனைத்து பொய்களையும் அது இவர்கள் என்ன டவுட் கேட்டாங்க, வேற என்ன கேட்டாங்க, என்ன இல்லாததை கேட்டாங்க, என்ன இல்லாத ஒரு என்ன கேட்டாங்க? 5000 கோடி மக்கள் பொதுமக்களது வரிப்பணத்தை செலவழிச்சு 17,30,000 விவிபேட் மிஷினை வாங்கி அதுல பிரிண்டரையும் அட்டாச் பண்ணி அந்த பிரிண்ட் ஸ்லிப்பையும் அதுல கட் பண்ணி வந்த பிறகு அதை எண்ண முடியாது அப்படின்னு என்று சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா, இது மாதிரி ஒரு இன்எஃபிஷியன்ட் எலெக்ஷன் கமிஷனை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு போதும். இத இந்த எனக்கு முன்னால் பேசிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பேசிய வாதம் ஒரு மிக சொத்தையான வாதத்தை அவர் வைக்கும் போது, உண்மையிலே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு பாதகமான ஒரு முடிவுகளை மக்கள் மீது திணிக்கிறார்கள். அப்ப ஜனநாயகம் இங்கு தோற்றுவிட்டது. ஒரு ஒரு எதற்காக 5000 கோடி செலவு பண்ணி விவிபேட்டை பிரிண்ட் பண்ணாங்க? ஏன் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு விவிபேட்டை கொண்டு வரணும்னு சொன்னது? அப்ப எலெக்ஷன் கமிஷன் தனி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு தெரியாதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு? இப்ப மட்டும் தனி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு அவங்களை நம்பிடுவீங்களா நீங்க? மிக்க நன்றி திரு பொன்ராஜ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை திருத்தல் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். ஒரு அமைப்பை கண்மூடித்தனமாக சந்தேகிப்பது என்பது தேவையற்ற யூகங்களை வளர்க்கக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படின்னு நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் இந்த தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு அமைப்பை சந்தேகப்பட்டு இந்த வழக்கை தொடுத்திருப்பதாக அவர்கள் யூகம் செய்து கொண்டதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. எலக்ட்ரானிக் தொடர்பான அனைத்துமே பல்வேறு வகையில் மேனிப்புலேஷன் செய்ய முடியும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது, நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை மிக மிக முக்கியமானது என்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் வாக்களிக்கிற போது அந்த ஒப்புகை சீட்டு வருகிறது. அந்த ஒப்புகை சீட்டு 100% வருகிற போது அதை அப்படியே எண்ணி வாக்குகளை அந்த ஒப்புகை சீட்டை எண்ணுவதன் மூலம் எண்ணி முடிவுகளை அறிவிப்பதில் என்ன சிக்கல்? இதனால் என்ன அரசுக்கு நட்டம்? இது எந்த வகையில அரசுக்கு எதிரானதாக போய் முடியும், அல்லது சந்தேகத்தை, ஒரு அமைப்பின் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமையும்? அப்படி என்றால் ஒப்புகை சீட்டு விவிபேட் என்பதே தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டும். நேரடியாக பேலட் யூனிட் மட்டும் போதும், கண்ட்ரோல் யூனிட் போதும், இந்த இரண்டுமே போதுமானது, விவிபேட் எந்திரம் தேவையில்லை, ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்க வேண்டும்.
இது உள்ளபடியே ஏமாற்றத்தை தருகிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கடைசி புகலிடம் நமக்கு உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் சில நேரங்களில் இப்படி அதிர்ச்சிகரமான தீர்ப்புகளை தருவது ஏமாற்றத்தை தருகிறது. மிக்க நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.